வெல்கம் டு விஜய் சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ரொம்பவே வித்தியாசமான வீடியோ. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு முயல் குட்டி ரோபோ வந்து பண்ணியிருக்கோம். இந்த முயல் குட்டி ரோபோ வந்து முயல் மாதிரியே தாவி 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 ஓடும். சூப்பராகவே இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த முயல் குட்டி ரோபோ வந்து எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ரேபிட் ரோபோட் செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு கியர் மோட்டார் தான் தேவை. ஸோ அதனால் ஒரு கியர் மோட்டார் வந்து எடுத்துக்கோங்க. கியர் மோட்டார் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். ஸோ அதுக்காக தான். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 9 வோல்ட் பேட்டரி வந்து நம்மளுக்கு ஒன்று தேவை. அதுக்குரிய கனெக்டரும் சேர்த்து வந்து எடுத்துக்கோங்க. அது போக சுவிட்சு, அதுக்கடுத்து ஒரு கொஞ்சம் வயர்ஸ் இருந்தாலே போதும். நம்மளுக்கு வந்து இது சூப்பராகவே பண்ணிடலாம். அது போக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கார்ட்போர்டு வந்து தேவை. ஸோ அட்டைப்பெட்டி வந்து கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இதில் தான் நம்ம வந்து முயலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து வெட்டி எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து முயலுக்கு வந்து உடம்பு பகுதியை வந்து நம்ம வந்து வரைஞ்சிட்டு அடுத்து வெட்ட போகிறோம். இது எல்லாமே நீங்கள் ரெண்டு வந்து வெட்டி எடுத்துக்கணும். முயலுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து வயிறு பகுதியை வந்து நான் வரைஞ்சிக்கிறேன். அது போக வந்து பார்த்திங்கன்னா கால், கை, அதுக்கடுத்து முகம், அதுக்கடுத்து காது, இந்த மாதிரி வந்து தனித்தனியாக வந்து நீங்கள் வந்து வரைஞ்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தனித்தனியாக வரைஞ்சி எடுத்தால் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நான் இதை வந்து வெட்டி எடுத்துக்கிறேன். இதே மாதிரி தான் இந்த பார்த்திங்கன்னா தெரியும். நம்ம வந்து கால், கை, இந்த மாதிரி முகம் இதுனா நம்ம வரைஞ்சாச்சு. அதுக்கடுத்து இதை வந்து ரெண்டு பீஸை வந்து வெட்டி எடுத்துக்கோங்க. கத்திரிக்கோலை வச்சு நான் வந்து வெட்டிக்கிறேன். கார்ட்போர்டு இருக்கனால நம்ம சிம்பிளாக வந்து ஈஸியாக வந்து வெட்டி எடுத்துக்கலாம். ஸோ அதுக்காக தான் இப்போ வந்து இந்த மாதிரி வந்து வெட்டி வந்து எல்லாத்தையும் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், உடம்பு பகுதி வந்து 2 எடுத்தாச்சு, முகம் 2 இருக்குது, கை, கால், அதுக்கடுத்து காது எல்லாமே 2 நம்ம எடுத்துட்டோம். இந்த மாதிரி தான் 2 வந்து எடுத்துக்கோங்க. அப்போனா தான் நம்மளுக்கு ஃபிட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கடுத்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உடம்பு பகுதியையும் காலையும் வந்து எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு வந்து ஒரு மார்க் வந்து பண்ணிக்கோங்க. ஏதாவது ஆணி அல்லட்டினா ஏதாவது ஸ்க்ரூ இதை யூஸ் பண்ணி வந்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கியர் மோட்டாரை வந்து நடுவில் வந்து செட் பண்ண போகிறோம். நடுவில் செட் பண்ண போல நம்மளுக்கு எல்லா இதுவும் வந்து ஒரே மாதிரி வந்து ரொட்டேட் ஆகணும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. சேமாக இருக்கணும், ரெண்டுமே எல்லாமே சேமாக இருக்கிற மாதிரி மட்டும் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சு நான் வந்து மார்க் பண்ணிக்கிட்டேன். மார்க் பண்ண பிறகு வந்து பார்த்திங்கன்னா தெரியும், இப்போ எல்லாமே இதாகிடுச்சு. அது போக வந்து பார்த்திங்கன்னா காலை வந்து இன்னொருக்க வச்சு கரெக்டாக வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா கால் தான் நம்மளுக்கு ஃபுல்லாக ரொட்டேட் ஆகும். ஸோ அதுக்காக வந்து 2 சேமாக இருக்கிற மாதிரி இன்னொருக்க நல்லா கரெக்டாக வந்து பார்த்துக்கோங்க. இவ்வளவு தான், நம்ம வந்து எல்லாத்தையும் மார்க் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கியர் மோட்டாரை வந்து ஃபிட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஸ்டாண்டு மாதிரி நம்மளுக்கு நடுவில் வந்து ஃபிட் பண்ணணும். ஸோ கொஞ்சம் அகலமாக எடுத்துக்கோங்க. அப்போனா தான் வந்து முயல் வந்து கீழே விழுகாமல் இருக்கும், சாயாமல் இருக்கும். ஸோ அதுக்காக இந்த அட்டைப்பெட்டி இருக்குது பார்த்திங்களா, இதை வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நடுவில் வந்து ஒட்டிடுங்க. இந்த மாதிரி வச்சுட்டு உடம்பு பகுதியில் வந்து இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். இதுக்கு மேலே தான் நம்ம கியர் மோட்டாரை வந்து ஃபிட் பண்ண போகிறோம். கியர் மோட்டாரில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சின்ன ஹோல் வந்து இருக்கும் அதில் ஆல்ரெடி. அதில் வந்து டூத் பிக் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து அந்த சின்ன குச்சை வந்து கரெக்டாக அந்த மாதிரி வச்சு வந்து ஒட்டிக்கோங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா நம்ம கால் வந்து வெளியே வரைக்கும் வரணும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி வந்து வச்சு வந்து ஒட்டிக்கோங்க. ரெண்டு சைடுமே இந்த மாதிரி டூத் பிக்கை வந்து வச்சு ஒட்டிக்கோங்க. நீங்கள் கம்பி இருந்தால் கூட கம்பியை வச்சு கூட ஒட்டிக்கலாம். எதுனாலும் பிரச்சனை இல்லை. வந்து நம்மளுக்கு வந்து அது ரொட்டேட் ஆகிறதுக்கு கரெக்டாக இருக்கணும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி வச்சு கரெக்டாக வந்து இருக்கிற மாதிரி வந்து ஒட்டிடுங்க. இப்போ வந்து ஒட்டியாச்சு. ஒட்டினதுக்கு அடுத்து வந்து கியர் மோட்டாரை வந்து நடுவில் வந்து ஃபிட் பண்ணிக்கோங்க. நான் வந்து க்ளூ தான் அப்ளை பண்ணி வந்து ஃபிட் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி வந்து கனெக்ஷன்ஸ் வந்து எல்லாமே இருக்கிறத வந்து கொடுத்துக்கோங்க. இது வந்து பேசிக் கனெக்ஷன்ஸ் தான். ஒரு சுவிட்ச் கனெக்ஷனை வந்து சேத்தாப்பில் வச்சு கொடுத்துக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி வச்சு கொடுத்தாச்சு. அதுக்கடுத்து நடுவில் வந்து நம்ம கியர் மோட்டாரை வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இங்கே வந்து நடுவில் வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ஃபெவிக்விக் கூட நீங்கள் அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம், பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி வச்சு நம்ம நடுவில் வந்து ஒட்டிக்கலாம். இப்போ வந்து நம்ம நடுவில் வந்து ஃபிட் பண்ணியாச்சு. ஃபிட் பண்ணதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு உடம்பு பகுதி இருக்குது பார்த்திங்களா, அங்கேயும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்கிற மாதிரி வந்து ஒட்டிடுங்க. இப்படி ஒட்டினதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக காலை வந்து வச்சு ஒட்டிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பாதி இது நம்மளுக்கு முயல் குட்டிக்கு வந்து பாதி இது வந்து ரெடி ஆயிரும். நம்மளுக்கு இப்படி ஒட்டம் போல் சமமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து காலை வந்து இந்த மாதிரி ஒட்டிட்டு அந்த டூத் பிக்கை வந்து அந்த குச்சியை வந்து உடச்சி விட்ருங்க. அவ்வளவுதான், நம்மளுக்கு வந்து முயல் பொம்மைக்கு வந்து பாதி இது வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிரும். இந்த மாதிரி வந்து வச்சுருங்க. 2 காலையும் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி வந்து ஒட்டிக்கோங்க. ரெண்டுமே சேமாக இருக்கணும், அவ்வளோதான். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து முகத்தை வந்து ஒட்ட போகிறோம். முகம் வந்து ஒட்டும் போல் இந்த சைடும் ஒரே மாதிரி ஒட்டுங்க, அந்த சைடும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி 2 முகத்தை வந்து ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி வச்சு வந்து ஒட்டிடுங்க. அதுக்கடுத்து கையை வந்து இந்த இதுக்கு வந்து ஒட்ட போகிறோம். இந்த மாதிரி வந்து கையை வந்து கரெக்டாக ஒட்டும் போல் வந்து பார்த்திங்கன்னா சுத்தம் போல் வந்து அதை இடிச்சிடாமல் இருக்கிற மாதிரி மட்டும் பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி பார்த்து வந்து ஒட்டிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒட்டியாச்சு. அது போக வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கவர் பண்ணுற மாதிரி இருக்கணும் உடம்ப. ஸோ அதுக்காக வந்து சுவிட்ச் இருக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கேப் இந்த மாதிரி விட்டுட்டு
அதில் வந்து சுவிட்சை வந்து வெளியே எடுத்து விட்டுக்கோங்க. வெளியே எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி வச்சு க்ளூ வந்து அப்ளை பண்ணிவிட்டு இதை மேலேயும் வந்து ஒட்டிடுங்க. அவ்வளோதான். ஒட்டிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து முக்கால்வாசி வந்து ரெடி ஆயிரும். அதுக்கடுத்து முயல் குட்டிக்கு வந்து காது, வால் இந்த இதெல்லாம் நீங்கள் வந்து ஒவ்வொன்றா வந்து ஒட்டிக்கோங்க. அதுக்கடுத்து முன்னாடி வந்து ஃப்ரெண்டு வந்து ஓடமோல வந்து பார்த்திங்கன்னா இந்த சக்கரை மாதிரி ஒன்று இருக்கணும். ஸோ அதுக்காக வந்து இந்த மாதிரி கம்பியை வச்சுட்டு நான் ஒரு பால் மாதிரி வந்து வச்சுக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஏதாவது கேப் இருந்துச்சுன்னா கூட அதை வந்து வச்சுக்கலாம், மூடியோட கேப்பை. அதுக்கடுத்து வாழையும் இந்த மாதிரி ஒட்டிடலாம். நம்மளுக்கு வந்து முன்னாடி வந்து ரொட்டேட் ஆகணும், அப்படின்னா தான் வந்து மூவ்மெண்ட் வந்து கரெக்டாக ஆகும். அதுக்காக தான் இந்த மாதிரி ஒட்டிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு சூப்பரான முயல் குட்டி வந்து ரெடி ஆயிரும். அதுக்கடுத்து நம்ம வந்து மார்க்கரை யூஸ் பண்ணி இந்த மாதிரி இந்த இதை வந்து வரைஞ்சிக்கலாம். நகம், அதுக்கடுத்து காதுக்கு வந்து அந்த கொஞ்சம் கலர்ஸ் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். நீங்கள் இல்லைன்னா கலர் பேப்பர்ஸ் கூட அழகாக ஒட்டணுனாலும் ஒட்டிக்கலாம், பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி வச்சு கொஞ்சம் டெக்கரேஷன் வந்து கொஞ்சம் அழகாக டிசைன்ஸும் வந்து கொஞ்சம் கொடுத்துட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் முயல் குட்டி வந்து அழகாக இருக்கும். நான் சும்மா நார்மலாக வந்து மார்க்கரை யூஸ் பண்ணி அந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து கொடுத்துட்டேன். இப்போ முயல் குட்டி வந்து நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த முயல் குட்டி வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்லா இருந்துச்சு அப்படின்னா நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். டிசைன் இப்போ வந்து நம்மளுக்கு முயல் குட்டி சூப்பராகவே இருக்குது, அழகாகவும் இருக்குது. இதை வந்து நம்ம வந்து ரன் பண்ணி பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த முன்னாடி காது இந்த இதை பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு ரொட்டேட் பண்ண பிறகு விடுங்க, அப்போனா தான் சூப்பராக போகும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து ஓடுதுன்னு பாருங்கள். இதை வந்து நம்ம வந்து கீழே வந்து விட்டு பார்க்கலாம். பாருங்கள் சூப்பராகவே போகுது. முயல்குட்டி வந்து தாவி 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 போகிறது வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். நம்ம முயல்குட்டி ரோபோ வந்து சூப்பராகவே ஒர்க் ஆகுது. பாருங்கள் நல்லாவே ஒர்க் ஆகுது. சில நேரம் வந்து கவுந்துரும், நீங்கள் அதனால் நேராக மட்டும் கொடுத்துக்கோங்க. பாருங்கள் நல்லாவே இருக்குல்ல. நீங்களும் கண்டிப்பாக அதை செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன பிள்ளைங்களுக்குலாம் அந்த மாதிரி செஞ்சு தந்தீங்க அப்படின்னா முயல்குட்டி ரோபோ வந்து சூப்பராகவே இருக்கும். இது பாருங்கள் உள்ளே போய் வந்து மாட்டிக்கிடுச்சு. நல்லாவே ஒர்க் ஆச்சு, ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக மூமெண்ட் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக அதை செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோவோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ. வருது Mm-hmm.